வாழ்க்கையில் பலரகமான சோதனைகள், சவால்கள் நம்மை சந்திக்கலாம். நம்ம பிரச்சனையை தேடி போறவங்க இல்லை, ஆனா வருது பாருங்க. ஆனா நீங்கள் தேவ சமூக பழக்கத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் கொண்டிருப்பீர்களே ஆனால் அந்த எல்லா சவால்கள் மத்தியிலும் தேவ சமூகம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். வார்த்தை, வசனம், ஆலயம், ஆராதனை, அந்த சோதனைகள் மத்தியில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உடைந்து போகாத அளவுக்கு, நீங்கள் நொறுங்கி போகாத அளவுக்கு அழகா இதமா உங்களை அற்புதமா அது சுமக்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு தேவ சமூக பழக்கமும் வசனத்தினுடைய அனுபவமும் ஆலய வரவினுடைய அனுபவமும் நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனம் மட்டும் இல்லாதிருந்தால், உங்க வார்த்தை மட்டும் இல்லாதிருந்தால், உங்க சமூகம் மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில இப்படி ஒரு பிசினஸ்ல ஒரு தோல்வி வந்துச்சு, இந்த தோல்விக்கு அப்புறமா தான் அவருக்கு அந்த குடிப்பழக்கமே வந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்வில் ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு பிரச்சனை வரும். அது தொழில் பிஸ்னஸா இருக்கலாம். நிறைய பிள்ளைங்களை கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால ஹார்ட் பிரேக்கப். நான் சொல்வேன்னா, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு ஹார்ட் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால தான் நான் சொன்னா ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், தம்பி, உடம்புல சுகரும் மனசுல ஃபிகரும் இருந்தா, உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சரு, மனசுல ஃபிகர் இருந்தாலும் டேஞ்சரு. அப்போ கரெக்ட், நான் வெளியே வந்துடுறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, அந்த உடைப்பு, அடைப்பு, பிரச்சனை, போராட்டம் திசை திருப்பி வேறு வகையான சிற்றின்பங்களுக்குள் அழைத்து கொண்டு செல்லுகிறது. அது ஆரம்பத்தில் சுகமாய் இருக்கலாம், அதனுடைய முடிவுகள் அவர்களுக்கு மிகுந்த வலிவேதனையை கொடுத்து விடுகிறது. ஆனால் நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்களுக்கு ஒரு ஆலயம் உண்டு, ஆண்டவருடைய பாதம் உண்டு, பிரசன்னம் உண்டு, தேவ சன்னிதானம் உண்டு. நீங்க எந்த நேரம் வந்தாலும் உங்களை மார்போடு நெஞ்சோடு அணைச்சி அரவணைச்சி உன் துக்கத்தை மாத்திர சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு அன்புள்ள அப்பா உன் பக்கபலமா இருக்கிறதுனால நான் சொல்றேன், இந்த கிருபை நீங்க வாங்கிக்கோங்க. சங்கீதக்காரன் கேட்டது போல, ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுது. சத்தமா சொல்லுங்க, தங்கி இருப்பது அப்படின்னா ஸ்டே பண்றதுன்னு. தங்கி இருப்பதுன்னா என்னன்னா, கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமர்வது, ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமர்வது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. எங்க உட்கார்ந்து தானே இருக்கீங்க? நீங்க உடம்பு தான் இங்க உட்கார்ந்துன்னு இருக்கு, மைண்டெல்லாம் எங்கேயோ சுத்தின்னு இருக்கு. போனை பார்க்குது, அப்புறம் விற்குது, இதான் கிறுக்க பார்க்குது, இல்ல பக்கத்துல நோண்ட பார்க்குது. அல்லேலூயா. பாடி தான் இங்க இருக்குது, மைண்டெல்லாம் ஆப்பிரிக்காவிலையும் அமெரிக்காவிலையும் சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலையும் அங்க இங்குமா சுத்திக்கிட்டு இருக்கு. கைகளை மண்டை மேல வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என் மனம் என் உள்ளம் எல்லாம் தேவ சமூகத்திலே அமருவதாக. மணவாட்டி சொல்லுகிறாள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். காட்டு மரங்களுக்குள்ளே பிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இந்த மணவாட்டி தன் சொந்த குடும்பத்தில் வாழ்ந்த பொழுது அவளுடைய சகோதரர்கள் தோட்டத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. சும்மா நான் வீட்லயே உக்காந்துட்டு நோம்பு கும்பிட்டு இருக்கேன்னு சொல்லி தோட்டத்தில் அவளுக்கு வேலை கொடுத்து வெயில் உஷ்ணமான கடினமான வேலையை சுமத்தினது அவளுடைய குடும்பம். மிகுந்த பலுவும் மிகுந்த பாரமும் மிகுந்த வலிவேதனையும் கொண்டவள் இந்த மணவாட்டி.
இந்த மணவாட்டி அழகானவள், ஆனால் சற்று கருப்பானவள். இவள் சற்று கருப்பாய் இருக்கின்றபடியினால் இவள் நிமித்தம் இவளையும் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இவளுடைய கூட பிறந்தவங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் இந்த சரித்திரத்தின் பின்னணி சொல்றேன். அதனால இவளுடைய சகோதரர்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல யாரும் வியாபாரம் ஆக மாட்டாங்க, அதனால நீ வீட்டுக்குள்ள இருக்காத, நீ வீட்டை விட்டு கிளம்புன்னு அவளை தோட்டத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. வெயிலும் உஷ்ணமும் அவள் மேல் பட்டு அவள் இன்னும் கருத்து போனாள், சோர்ந்து போனாள், கடினமான வேலைகள் செய்தாள். அவள் தோட்டத்தில் கனிகள் இருந்தாலும் அவளுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்கவில்லை. தன் சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டாள். அந்த ஒரு சமயம் அந்த பகுதியிலே தேசத்தை ஆளுகிற ராஜா பிரயாணமாய் வந்தான். அந்த ராஜாவின் கண்கள் இந்த மணவாட்டியின் மேல் பட்டது. நான் சொல்லட்டுமா, நாமும் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பாரங்கள், வேதனைகள், வாதை வருத்தங்களை அனுபவித்தவர்கள். ஆனால் எவருக்கும் கிடைக்காத தயவு அந்த ராஜாவின் பார்வை நம்மேல் பட்டது. அந்த ராஜாதி ராஜாவினுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இங்கே அமர்ந்திருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, அருமை மகளே, அந்த ராஜாதி ராஜாவுடைய கண்கள் உன்மேல் பட்டு அவருடைய கண்ணில் உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அந்த ராஜா என்ன செய்தார்? அழக்கா அவளை அப்படியே தூக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டார். குடும்பம் உன்னை வருத்தப்படுத்தினதா? பலவிதமான சுமைகள் உன்னை சோகப்படுத்தினதா? நான் உன்னை இளைப்பாற செய்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காட்டு மரங்கள் எத்தனையோ மரம் இருக்கு, அதுல பெஸ்டான மரம் கிச்சிலி மரம். அது போலவே உலகத்துல எத்தனையோ அவதாரங்கள் உண்டு, அந்த அவதாரத்துல பெஸ்ட் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். எப்படி? சிறந்தவராய். அவர் கொடுத்த அந்த பிரசன்னம் என்ற நிழலில் நான் போய் இப்பொழுது நான் உட்காருகிறேன். அங்க உட்கார்ந்தா எனக்கு மதுரமான கனிகள் கிடைக்கிறது. நான் சொல்லட்டுமா, ராஜா உனக்கு சமூகத்தை கொடுத்திருக்கிறாரு, பிரசன்ஸை கொடுத்திருக்கிறார், பிரகாசத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிக களைப்புற்று பளு சுமந்து கடந்த காலத்தில் நடந்த சங்கட நிகழ்வுகளை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு வருங்காலமும் எனக்கு பிடிக்காததாய் மாறிவிடுமோ என்ற ஏக்க பெருமூச்சோடு பயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் அழகான மணவாளன் இன்றைக்கு அற்புதமான சமூகத்தை உனக்கு தந்து உன்னை இளைப்பாற வைக்க விரும்புகிறார். இளைப்பாறுதல் தருவது அவருடைய பொறுப்பு. அந்த இளைப்பாறுதலை பெற அமர்வது என்னுடைய கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. இளைப்பாறுதல நிம்மதியை தர்றது அவர் பொறுப்பு. அதை பெற நிலைக்கு என்னை வைத்துக் கொள்வது என்னுடைய கடமை. அல்லேலூயா. தேவ பாதம், தேவ பிரசன்னம், தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருப்பேன், நான் கனி தருவேன். இந்த உலகமெங்கும் நான் கனி தருவேன், மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன். உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்ற
என் உடம்பு கீழே தரையில உட்கார்ந்து இருந்தாலும், ஆலயத்துல உட்கார்ந்து இருந்தாலும் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படா முடிப்பாங்க, ஓடலான்னு போல இருக்கலான்னு சொல்லலாம். ஆனா அப்பா உன்னை ஓடுகிற வாழ்க்கைக்காக அழைக்கல, உன்னை பறக்கிற வாழ்க்கைக்காக அழைச்சிருக்காரு. உன்னை மகிமையான வாழ்க்கைக்காக முன் குறிச்சிருக்கிறாரு. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பளு சுமந்து துவண்டு போய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நிறைவான நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை பலப்படுத்த அன்புள்ள அப்பா தன் மடி மேல உன்னை அமர வச்சிருக்கிறதுனால, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராமல் நீர் பாய்ச்சுவீரே, காப்பாற்றும் ஒவ்வொருத்தரும் வாயத்திலிருந்து அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், சேதமின்றி என்னை காப்பவரே, அபிஷேக ஒளிவ ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். சொல்லுங்க, அபிஷேகம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். அவருடைய அன்பு உங்களை காப்பாற்றும். அவருடைய அன்பு உங்களை சுமக்கும். அவர் அன்பு வெட்கப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் தலையை நிமிர செய்யும். அன்பை நம்புங்க. அந்த அன்பு உங்க மேல இருக்கு, உங்க குடும்பத்தின் மேல இருக்கு, உங்க பிள்ளைங்க மேல இருக்கு. அந்த அன்பு தான் உங்களை இங்க கொண்டு வந்து அமர வச்சிருக்கு. நீங்க தொடர்ந்து நடத்துங்கயான்னு சொன்னாலும் 11:30 தாண்ட மாட்டோம். நீங்க முடிச்சிருங்கன்னு சொல்றதுனால 10:30 முடிச்சிட மாட்டோம். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் மனசு அமர வைங்க, அப்படியே உட்கார வைங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் நீங்க உட்கார என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்கள் பாரங்கள் முதலாவது உங்கள் மனதை விட்டு விலகி போகும். சொல்லுகிறார்கள், மனிதனுடைய வயிறு சுத்தமானா உடல் சுறுசுறுப்படையும். வயிறு கிளீனா இருந்துச்சுன்னா கண்கள் பிரகாசமாகும். வயிறு கிளீனானா முகம் பிரகாசமாகும். இது ஒரு மருத்துவ ஒரு குறிப்பு. நான் சொல்றேன், உங்க மனசுல நிம்மதி பரவி, உங்க மனசுல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி அது சுத்தமானால் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறிடும். உங்க லைஃபே அது ரொம்ப பிரைட்டா மாறிடும். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பல வேலை, பல கடமை, பல உத்தரவாதம். நீங்க சொல்லலாம், நான் குடும்பத்துக்காக தானே இவ்வளவு பயணிக்கிறேன், உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன். நல்ல விஷயம். நீங்க கஷ்டப்படுறது நல்ல விஷயம், உழைக்கிறது நல்ல விஷயம், சம்பாத்தியம் பண்றது நல்ல விஷயம், வேலை செய்யறது நல்ல விஷயம். இது எல்லாமே நல்ல விஷயம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்காராமலே இதெல்லாம் செய்றீங்க பார்த்தீங்களா, அங்கதான் பிரச்சனை வருது. நீங்க ஆண்டவருக்காக உழைக்கலாம், குடும்பத்துக்காக உழைக்கலாம், உங்களுக்காக உழைக்கலாம், பணம் சம்பாதிக்க உழைக்கலாம், வீட்டுக்காக உழைக்கலாம், மனைவிக்காக உழைக்கலாம், பிள்ளைகளுக்காக உழைக்கலாம், புருஷனுக்காக உழைக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா கர்த்தருடைய பாதத்துல உட்காராமலே உழைப்பு தான் பிரதானமானது, இந்த காரியத்தை செய்யறதுதான் பிரதானமானதுன்னு சொல்லி மற்ற காரியங்களுக்கே ரொம்ப பிரதானத்துவத்தை கொடுத்துடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய சங்கடத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல ஒரே குடும்பத்துல 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஒரு சகோதரி, அவளுடைய பெயர் மார்த்தாள். அந்த மார்த்தாள் ஆண்டவருக்காக தான் உழைக்கிறா. வேதம் சொல்லுகிறது அவ நிறைய பிரயாசப்படுறா, நிறைய ஒர்க் பண்றா, நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்றா. யாருக்காக பண்றா? ஆண்டவருக்காக தான் பண்றா, கர்த்தருக்காக தான் பண்றா. ரொம்ப உழைக்கிறா, நிறைய வேலை செய்யறா, நிறைய கடமைகளை நிறைவேற்றா, நிறைய ஒர்க் பண்றா. ஆனா வேதம் சொல்லுகிறது எவ்வளவு அவ வேலை செஞ்சாலும், எவ்வளவு அவ ஒர்க் பண்ணாலும், வெளி உலகம் பார்வைக்கு பா குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, குடும்பத்துக்காக இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கர்த்தருக்காக இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கர்த்தருக்காக இவங்க உழைக்கிறாங்க, கர்த்தருக்காக வேலை செய்றாங்கன்னு சொல்லுவாங்க. தப்பே கிடையாது. ஆனா இந்த மார்த்தாள் கர்த்தருடைய சமூகத்துல உட்காராமலே கஷ்டப்படுறா. அப்படி இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆண்டவர் சொல்றார், உலக மக்கள் நினைப்பாங்க, ஆண்டவருக்காக மார்த்தாள் எவ்வளவு உழைக்கிறா, மார்த்தாள் எவ்வளவு பிரயாசப்படுறா. தப்பு கிடையாது தான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தையே பிரதானப்படுத்தாம, மதிக்காம அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்த அம்மா பாட்டுன்னு போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக வேலைகள் செய்தாலும், அநேக உழைப்புகள் இருந்தாலும், என்னையும் என் பிரசனத்தையும் என் சமூகத்தையும் என் பாதத்தில் அமர்வதையும் நீ நாடாதபடியினால் நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். எவ்வளவு வேணா வேலை செய்யுங்க, எவ்வளவு பிரயாசப்படுங்க, எவ்வளவு ஊர் சுத்துங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா தேவ சமூகத்தை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்கள் அழுத்தம் உங்களை விட்டு நீங்காது, உங்கள் வருத்தம் உங்களை விட்டு விலகாது, உங்கள் பாரங்கள் உங்களை விட்டு விலகாது. நான் கேட்கிறேங்க, எதுக்குங்க உழைக்கிறீங்க, எதுக்குங்க சம்பாதிக்கிறீங்க, எதுக்குங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எதுக்குங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, எதுக்குங்க படிக்கிறீங்க, எதுக்காகங்க வசதியான வீட்டில் ஃபர்னிச்சர்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? ஒரே நோக்கம், சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான். வேற ஏதாவது இருக்கா? இதான நோக்கம். ஆனா இது எல்லாமே செஞ்சு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா எதுக்குன்னு கேட்கிறேன். பிரசங்கின் ஆக்கியோன் சொல்லுகிறான், பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில், என்னை போல் சம்பாதிக்க கூடியவன் யார்? என்னை விட அதிகமா உழைக்கக்கூடியவன் யார்? உழைப்பு தப்பு இல்லை, உழைப்பு நல்ல விஷயம், உழைக்கணும். நானும் உழைக்கிறேன், பாஸ்ட்ன்றதுனால ஒன்றும் கிடையாது. உங்களை விட நான் அதிகமாக உழைக்கிறேன். நீங்களாம் வெளியே போய் வேலை செஞ்சீங்கன்னா 8 மணி நேரம் வேலை, அதோட க்ளோஸ். நான் மிட் நைட்லாம் கூட ஒர்க் பண்ணுறேன், எல்லாம் ஃபோன் அட்டன் பண்ணி மிட் நைட்லாம் போட நான் விசிட்டிங் போகிறேன். தெரியுமா உங்களுக்கு? பேய் வந்துடுச்சுன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க. 2 மணிக்கு ஃபோன் வரும், வேற வழியே கிடையாது, தப்பவே முடியாது, வந்து தான் ஆகணும் பாஸ்டர். ஆமாம், மிட் நைட்டில் நாய் ஒரு பக்கம் குலைக்கும், வீட்டுக்கு போனால் பேய் ஒரு பக்கம் குலைக்கும். அது பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உழைப்பை நான் மட்டமாக பேசல, ரொம்ப நல்ல விஷயம், முக்கியமான விஷயம், அவசியமான விஷயம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தை டச் பண்ணாம, அதை விரும்பாம, அதை நீங்க அலட்சியப்படுத்தி உங்கள் பணிகளுக்கு மாத்திரமே நீங்கள் பிரையாரிட்டியை கொடுத்துக்கிட்டே இருந்தா அதனுடைய ரிசல்ட் வரும், ஆனா சந்தோஷம் இருக்காது. அதனுடைய ரிசல்ட் வரும், நீங்க உழைக்கிறதுனால உங்களுக்கு சம்பளம் கிடைச்சிரும், ஆனா சம்பளமும் பணமும் கையில் வருவதனால் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து விடாது. அது வர வர இன்னும் பலு அதிகமாகும், பாரம் அதிகமாகும், சுமை அதிகமாகும், சோர்வுகள் அதிகமாகும்.